ஹலோ சிபிலிங்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு டெல் கம்ப்யூட்டர் ஒன்றுக்காக காட்ட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசிபி ஒரு பவர் யூபிஎஸ் ஒன்று இருக்குது. இது எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஆளுக்கு போட்டுறதுக்காக நாங்கள் இப்போ எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், டிசிபி அண்ணா ஆன் பண்ணி காட்டுறார். ரைட், வேலை செய்யுது, சூப்பர். ரைட், இது ஒன்று. ரைட், அதை கீழே வைப்போம். இது நாங்கள் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சோம் என்றால் அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி சார்ஜ் கொஞ்சம் நேரம் போடணும். எத்தனை மணி நேரம் நம்ம போடணும்? கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம். ஒரு 6 மணி நேரம் இதை நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு பிறகு பாவிக்க அடிக்கினா பேட்டரிக்கு நல்லா. இப்போ நாங்கள் மானிட்டருக்குரிய இதை கலட்டுறோம், அன்பாக்ஸ் பண்ணுறோம். ரைட், புத்தம் புதிதாக இப்போது மானிட்டர் ரெடி ஆகுது. மானிட்டருக்கு அந்த டெல் லோகோ போட்ட இது இருக்குது. ரைட், என்ன வேறுங்க, கேபிள்ஸ் இருக்குது. கழுத்து கஷ்டம் தனியாக கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இருப்பாங்க. யூசர் கைட்னர் அந்த இது இருக்குது, புத்தகம் இருக்கிறதுக்கு யூசர் மேனுவல். ஃபோம் எடுத்தாச்சு. நல்லா பேக்கார் உடைக்கிறார் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. சூப்பர். இப்போ இதுகளை வந்து நாங்கள் பொருத்தோம். இதில் இருக்கிற இதுகளை டிவைசஸ்ஸு எங்களுக்கு 3 கம்ப்யூட்டர் இப்படி புதுசாக வந்தது. அப்போ அது நாங்கள் ஏற்கனவே 2 போட்டி கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது 3ஆவதாக வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், இதில் ஒரு கேபிள் வந்துருக்குது, லோகோ போட்டு இது வந்துருக்குது. இதுக்கப்புறம் இங்கே இலங்கைக்கு இப்படி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எடுக்கிற ஆனால் கஷ்டமாக போகுது. பாருங்கள், லோகோ டெல் பார்க்க அந்த தொட்டு பார்க்க புது இது ஆசையாக கிடக்குது. ரைட், இப்படி இதை கொழுவணும். சில்லுன்னா வெளியே இப்படி கொழுவி இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா இப்போ மானிட்டர் ரெடி ஆகிட்டுது. இதுகளை நீங்கள் பொருத்தி எடுக்க அவதானமாக, அவசரப்படாமல் மெதுவாக இப்போ அண்ணா செய்து காட்டுற மாதிரி அவதானமாக கையாளணும். ரைட், ஓகே, நாங்கள் மானிட்டர் செய்யணும். இப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்கு சிபிஓ காட்டணும். காட்டுறேன், ஒன்று தான் வாங்கி பண்ணிக்க. அதை இங்கே எடுத்து வச்சுட்டு தனியாக எடுத்த அடுத்ததாக இப்போது நாங்கள் உங்களுக்கு யூபிஎஸ் அதோட எங்களுக்கு மவுஸ் வந்துருக்குது. பாருங்கள், இந்த பொட்டிலாம் வந்து இந்த பாக்ஸில் வந்துருக்குது. அதோட எக்ஸ்டர்னலில் வந்து இப்போ மிஷினுக்கு வந்து இது வர இல்லை, எக்ஸ்டர்னலாக சிடி ரோம் தாராங்க, டிவிடி ரோம் தாராங்க, டிவிடி ரைட்டர். இதில் கேபிள்ஸ் வந்துருக்குது, பவர் கேபிள். ரைட்,
இந்த மவுஸ் என்ன சொல்ல மவுஸ் பேட்ச் இருக்குது. ஓகே, மவுஸ் பேட் ஒன்று வந்துருக்குது. இதோட கீபோர்ட் வந்துருக்குது பாருங்க. இது கீபோர்ட் ரைட், சூப்பராக இருக்குது கீபோர்ட். அதோட ரைட், இப்போ தான் முக்கியமான ஒரு பொருளாக காட்டப்படுவது தான் CPU. ரைட், இப்போ நடுக்கர் பாருங்கள். புத்தம் புதிய CPU. இப்போ பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதில் என்னென்றால் NVMe கார்டு அடித்து வந்திருக்குது, லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் i3 இது கன்ஃபிகரேஷன் அதில் இருக்குது, போட்டு ஒன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, இதுதான் அந்த இது. இப்போ ரைட், இருக்கிற CPU. இப்போ அண்ணாக்கு ஒன்று செட் பண்ணி எடுத்தவரன்னா அது உங்களுக்கு அமைப்பை காட்டுறேன்னு பாருங்க. இப்படி தான் நாங்கள் போட்டு கொடுக்க போகிறோம் அங்கே ஒன்றே. நான் ஆர்வமாக இருக்கிறேன்னு இல்லையா, அண்ணா எனக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. விஜய் தான் ஆன் பண்ணி காட்டா இருக்கா, ஓப்பனியாக இருக்குது. ரைட், இதை தான் ஒரு கட்டமைப்பில் நாங்கள் வச்சுருக்கிறோம் ஒரு ஆஃபீஸில். சரி, இது மானிட்டர், CPU, அடுத்தது கீபோர்ட், அடுத்த மவுஸ் இந்த இருக்குது. அதோட வந்த DCP UPS. ரைட், இப்படி தான். ஓகே, நாங்கள் மற்ற இடத்துக்கு போய் பூட்டி கட்ட போகிறோம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் கட்டாயம் இப்படி டெக் சம்மந்தமான விஷயங்களை பார்க்குறதுனால எங்களோட சேனலை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.